ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னை மாநகரம் பட்டப்பகல் காலையில் 11 மணிக்கு ரோட்டில் பரபரப்பாக எங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்க்கில் அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்த பார்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது, எனக்கு இருக்கிற மாதிரி. சரி, விஷயத்துக்கு வருவோம். என் பேர் யாழினி. நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு தருதலை நான். சுமார் 5 மாதத்துக்கு முன்னாடி நூதனமான முறையில் என் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா மன்னிச்சுக்கோங்க, அம்மா மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் இன்னைக்கு அஃபிஷியலாக வீட்டை விட்டு ஓடி போகிறேன். எவனையும் இழுத்துட்டு ஓடலை. அம்மா விலாசினி எங்க? பத்மினி வீட்டுக்கு போயிருக்கா. எவனையும் இழுத்துட்டு ஓடல, சென்னைக்கு போய் வேலை செய்ய போறேன். எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், ஏதாச்சும் சென்டிமெண்ட்ஸ் பேசி பேசி பயன்படுத்துறீங்க. விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? வேலை கிடைச்சா போய் பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ண போறேன். 4-5 மாசம் சம்பளம் வாங்கிட்டு உங்க கோவமெல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி. ஹலோ, நான் பக்திராஜன், விழுப்புரம் ஸ்டேஷன் மாஸ்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப்பு. என்ன சார்? ராக்ஃபோர்ட்லேருந்து ஒரு பேசஞ்சரை இறக்கணும் சார். நைட் ட்ரெயினு, ஏதாவது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுறக்கூடாது. ஏன் கொடுத்தா தம்பி, ஒன்றும் பிரச்சனை வந்துடாது. அப்போ பிடிவாத பிடிச்சாலும் கொஞ்சம் பக்குவமாக பேசி இறக்கணும். ஏசி கோச்சா சார்? ஆமாம் தம்பி, B2 சீட் நம்பர் 33. பேர் பி ஆழ்னி. எதோ இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்னு கொஞ்சம் பதமாக பேசினா புரிஞ்சுக்குவா. ஓகே சார். அப்பா இருப்பா, நானும் வரேன். நூதனமான முறையில் எதை பண்ணாலும் பிரச்சனைகள் வரதா செய்யுது. பத்தாததுக்கு எங்கள் அப்பா வேற ஸ்டேஷன் மாஸ்டர். பஸ்லாம் ஓடி இருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு நான் சென்னை போகக்கூடாது? விழுப்புரம்ல கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி விழுப்புரத்துலயே என்ன கட்டி கொடுத்து விழுப்புரத்துலயே நான் கிழவி ஆகிறது நடக்காத காரியமா? ஏய், யாரடி உன்னை விழுப்புரத்துலயே கிழவியாக சொன்னா? நாளைக்கே கட்டி கொடுத்தா நீ ஆச்சு, உன் புருஷனாச்சு. ஐயோ மா, ஆஃபர் லெட்டர் கையிலேயே இருக்கு. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணணும். நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு பயந்துக்கிட்டு தான் நான் ஓடி வந்துட்டேன். ஏ, அம்மாட்ட இப்படி ஏன் பேசுகிற? என்னதான் இருந்தாலும் சொல்லாமல் ஓடி போனது தப்பு. புரிஞ்சுக்கணும், என்கிட்ட சண்டை போடு. உனக்கு என்ன வேணும் அடம்பிடிச்சா தானே அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தெரியும். அதோட சொல்ல ஓடி போனா? அப்பா, நானும் எத்தனை வாட்டி கேட்கறது? உன்னை தனியாக அனுப்புறதுக்கு பயமாக இருக்குமா? எத்தனை ஆயிரம் பொண்ணுங்க படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அம்மா, நான் அப்படிப்பட்ட தைரியமான அப்பா இல்லைம்மா. அப்பா 3 மணி நேரம் தான், எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன். நீங்களும் எப்போ வேணாலும் உடனே கிளம்பி வரலாம். சும்மா தேவையில்லாமல் பயப்படாதீங்கப்பா. சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வாம்மா. அப்பா அடுத்து வரப்போகிற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டுறேன். உண்மையாவாப்பா? ஆமாம். போயிட்டு வா. மா, இந்த பணத்தை வச்சுக்கோமா. அதிகமாக செலவு பண்ணி பழக்கப்படுத்திக்காத, பார்த்து செலவு பண்ணுமா. சரிங்கப்பா. ஏய், பிஸ்கட் பேக்கெட்டு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ.